ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாதுளம்பழம் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து மாதுளம்பழம் எடுத்தேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மாதுளம்பழத்தை வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட விதைகளை வந்து தனியாக எடுத்துடலாம். அந்த விதைகள் நமக்கு தேவைப்படாது. மாதுளம்பழம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஜூஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை வந்து அந்த மாதுளம்பழம் ஜூஸில் வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவைகளை சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அந்த மாதுளம்பழம் ஜூஸில் வந்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரவை அப்படிங்கிறதுனால அது டக்குன்னு வந்து கரைஞ்சிரும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சோடாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவை வந்து அந்த மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அந்த குழிப்பணியாரம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா மாதுளம்பழம், அதை வந்து இந்த மாதிரி அந்த குழிப்பணியார சட்டியில், அதாவது ஆயில் ஊற்றுனதில் கொஞ்சமாக வந்து அடியில் போட்டுக்கலாம். இது மாதுளம்பழம் போட்டதுமே டக்கு டக்குன்னு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் கொஞ்சம் பழம் வந்து மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தூவி விட்டுடலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு திருப்பி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட்டிங்க அப்படின்னா நம்மளோட மாதுளம்பழம் குழிப்பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நியூ ரெசிபி இது. இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.